சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்படுறல்ல? கஷ்டம்தான், ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கே. எந்த வீட்லயும் கடைசி பொண்ணு செல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அது எதுவும் இல்லாம எங்களை நீ பாரமா சுமக்கிறல்ல? அக்கா, ஓவரா தலையில தூக்கி வைக்காத, அப்புறம் எனக்கு ரொம்ப திமிராயிடும். உண்மையை தாண்டி சொல்றேன். அக்கா, உன்னையும் அம்மாவையும் நான் இன்னைக்காவது பாரமா நினைச்சிருக்கேனா? அப்படி நீ சொல்லலனாலும் என் மனசு ரொம்ப உறுத்துதுமா. என்னால தானே உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம். கஷ்டம் கிஷ்டம்லாம் சொன்ன அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். நீ வா, எழுந்திரு, நம்ம சாப்பிட போலாம். வாக்கா. என்னாச்சு? தலை சுத்தமா இருக்குமா? ஐயோ, வேர்க்கிற மாதிரி இருக்கே. நல்லா தானே இருந்த, உட்காரு கொஞ்ச நேரம். வேண்டாம், விழுந்துருவேன். ஐயோ, நான் இப்போ அம்மா இரு, வேலையா இருக்கல்ல, வரேன். இங்க வா. ஐயோ, விழுந்துராத விழுந்துராத, அம்மா வந்துருவாங்க. வாங்கம்மா. வரேன். என்னடி? என்னம்மா, என்னாச்சு? தலை சுத்துதான். ஐயோ, ஏம்மா திடீர்னு என்னாச்சு? தெரியலப்பா. நீங்க அப்படி பிடிச்சுக்கோங்க, நான் பக்கத்து டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். ஏம்மா, என்னம்மா பண்ணுது? கோபட்டுப்பா. சரி வா, வா கீழே வா. நீ இழுத்து போட்டு எல்லா வேலையும் பண்றான். ஓவர் ஸ்ட்ரெயின், அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. என்ன கவிதா? வாங்க டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உனக்கு என்ன ப்ராப்ளம்? வாமா. ஒரு நிமிஷம் கூட சோர்ந்து படுக்க மாட்டா. என்னன்னு தெரியல, திடீர்னு வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டா. என்ன புதுசா ஹோட்டல்ல சாப்பிட்டியா? இல்லையே. சாப்பிட்டாட்டாலும் மயக்கம் வரும், தெரியும்ல? இல்லை டாக்டர், நான் சாப்பிட்டேன். நாக்க காட்டு. என்ன ப்ராப்ளம் ஆண்டி? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கும். நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. ஏம்மா, ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா? டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வீட்டுக்கு வாமா, சில மாத்திரை கொடுக்குறேன். அம்மா, நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க. நானே உன்னை வந்து பார்க்கலான் இருந்தேன். நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு, ஒரே வேத்தா கொட்டுதுமா. அம்மா, இது ஈஸியா எடுத்துக்காதீங்க, ஒரு சில டெஸ்ட் பண்ணிடலாம். ரேவதி, அதெல்லாம் இருக்கட்டும், என்ன எதுக்கு தனியா கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லை, எங்க மாடி வீட்டு போர்ஷனை வாடகைக்கு விட்டுடலான்னு இருக்கேன். ஏதாவது நல்ல இடம் இருந்தா சொல்லுங்களேன். அதானே? அடே அப்பா, கவிதாவுக்கு என்னமோ ஏதோன்னு பயந்துட்டம்மா. சும்மா பயப்படாதீங்கம்மா, உங்க உடம்பு தான் கெட்டு போயிடும். கவிதாக்கு ஒன்றும் இல்லை, வெறும் ஃபுட் பாய்சனிங் தான். ரேவதி, நான் அர்ஜென்ட்டாக ஒரு சில வேலையாக போகிறேன். நீ என்ன பண்ணுற, ஃபார்மசிக்கு போய் ஜெலூசில் வாங்கி கொடுத்துரு, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் அம்மாவோட இந்த டெஸ்ட் விஷயமா இன்னைக்கு ஈவினிங் கிளினிக் வா, எழுதி கொடுத்துட்றேன். ஓகே, பார்க்கலாம்மா. வாமா. கிளம்பு கிளம்பு, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. அடி போடி, சும்மா செலவு எடுத்து விடுவாங்க. ஏண்டி, உன்னை மாடியிலேருந்து இறங்கி வர வேண்டான்னு சொன்னேன்ல. துணி சேர்ந்துருமா, தோச்சிட்டு போய் படுத்துக்கிறேன். மேடம், டாக்டர் உங்களை என்ன சொல்லிருக்காங்க? ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல? போங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்லடி, இப்போ சரியா போயிடுச்சு எனக்கு. ஏம்மா, உன்னை யாரு குடத்தை எடுத்துட்டு வர சொன்னா? வழுக்கி கிழக்கி விழுந்து வச்சுன்னா என்னம்மா பண்றது? விழுந்தா விழுந்துட்டு போறேம்மா. வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல, குழந்தை துணியெல்லாம் அப்படியே இருக்கு. குடும்பம் எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், விட்டா எல்லா வேலையும் தலையில தூக்கி வச்சுப்பே போல இருக்கே. டெய்லி நீ தானே வேலை பண்ற, இன்னைக்கு ஒரு நாள் இவ வேலை பண்ணா உடம்பு ஒண்ணு தேய்ச்சி போயிடாது. இங்க பாருங்க, போ எடுத்துட்டு போ. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நானும் அவட்ட குடத்தை கொடுக்குறேன்னு அவளா என்கிட்ட கேட்டா அதுக்குள்ள வந்துருமே மகாராணி அம்மா கோவம் பொத்துக்கிட்டு. என்னமோ வந்துட்டாங்க பெருசா வக்காலத்து வாங்கிக்கிட்டு. நீங்க தாங்கம்மா, எங்களுக்கு தெரியாதா? இங்க பாரு, இந்த கிண்டல் அடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கையை நீட்டு பேசினா நீட்டு உடச்சு. அது வரைக்கும் என் கை அப்படியே பூ பறிச்சுட்டு இருக்கோம் பாரு. வேண்டாம் வேண்டாம், இதுக்காக ரெண்டு பேரும் முட்டிக்காதீங்கம்மா. ஏண்டி சந்திரா, உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் அவ எத்தனை நாள் தூங்காம கண்ணு முழிச்சிருக்கிறா. அவ இன்னைக்கு வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறா. மாடி ஏறி வந்து உன் உடம்புக்கு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாது? அது சரி, பித்த வாந்தி தானே எடுத்தா? என்னமோ ரத்த வாந்தி எடுத்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. அம்மா, நெஞ்சில கொஞ்சம் கூட ஈவர்க்கமே இல்லாத ஜடத்துக்கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு? வாமா போலாம். ஏய், இப்ப யாரை பத்தி பேசுன? உன்னை பத்தி தான் பேசினேன், அதுக்கு இப்ப என்ன? இந்த மாதிரி நாக்கு ரொம்ப நீளுச்சு, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன நடக்கும்? நீ என்ன பண்ணிடுவ? ரேவதி, இப்ப நீ பேசுறது போறோம், உள்ள போ. நீ சும்மா இருக்கா? பாசத்துக்காக உயிரை கூட கொடுக்கலாம், ஆனா இந்த மாதிரி நன்றி இல்லாதவங்கள எந்த கணக்குல சேர்க்கிறதோ? அப்பா,
இது மனுஷ ஜாதியே கிடையாதுப்பா. ஏய் அம்மா, நான் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப எந்திரிச்சு வந்த உங்களை தூக்கி கடல்லே போட்டுருவேன். உன்னால எந்திரிச்சு வர முடியாதுரே. என்னமா நீ? ஐயோ, பார்த்து வரக்கூடாதா? எப்படி விழுந்த? நாளைக்கு காட்டுறேன்டா. நானே இப்படி இயற்கை காட்சிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி பேன் பண்ணா உங்க அம்மா கரெக்டா வலிக்கு விழுகிறா, புடிச்சிட்டேன். புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுறானா? யாரு கிழவன்? நீ தான் கிழவி. மனசுல குமரன் நினைப்பா, 7 கழுத வயசாகுது. ஏய், வேற எந்த மிருகத்தையாவது சொல்லு, கழுதையை மாத்திரம் சொல்லாத. ஆமா, கெட்ட கோபம் வரும். போருப்பா, உங்க சண்டை நிறுத்துங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா சாப்பாடு போடு. டேய், இன்னைக்கு என்னால எதுவும் முடியாது, நீங்க 2 பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க. ஹோட்டலா? அவ என்னடா பண்ணுவா? அவ உடம்புல 1000 வியாதி. முதல்ல ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கூட்டிட்டு போ. டேய், முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணை கூட்டிட்டு வாடா. இனிமே என்னால எதையும் செய்ய முடியாது. பொண்ணா? 1000 பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். தினம் ஒரு பொண்ணை கூட்டு வருவேன். என்னது? வேலைக்கு பார்த்து வச்சிருக்கேன்ற. திலீப், நீ என்னதான் சொல்லுடா, இந்த ரேவதி பொண்ணு எங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்குடா. அம்மா, ரேவதி உங்களுக்கு மட்டும் பிடிச்சா போறது இல்லம்மா, அவ அவங்க அம்மா அக்கா விட்டுட்டு வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாள்ல. அவ தங்கமான பொண்ணுடா. தான் மாத்திரம் வாழணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல தான் குடும்பமும் வாழணும்னு நினைக்குதே, அது பெரிய விஷயம் இல்லையா? ஏப்பா, இப்படி பண்ணிட்டா என்ன? எப்படி? ரேவதியோட அவங்க வீட்டுல இருக்கவங்களும் இங்க வந்து தங்கட்டும், இதுல என்ன தப்பு? சேச்சே, அது ஒத்து வராது. ஏமா? அவங்க ஒன்றும் பெரிய வசதி இல்ல, இங்க வந்தா சும்மா உட்காந்து சாப்பிடுறமேன்னு அவங்க மனசு கஷ்டப்படாதா? வேண்டாமே, ரேவதி தான் சம்பாதிக்கிறாள்ல, அவ சம்பாதித்துல சாப்பிட்டுட்டு போட்டோம். அட மடையா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டினா அவள் எல்லாம் உனக்கு தான்டா சொந்தம். நல்லா இருக்குமா நியாயம்? என் மேல உங்க 2 பேருக்கு இருக்கிற உரிமை அவன் மேல வீட்டுல இருக்கவங்களுக்கு இருக்க கூடாதா? அப்படி போடு. என் புள்ள பாயிண்ட புடிச்சிட்டான். பதில் சொல்லு. நீங்க சும்மா இருங்க. இத பாருடா, அவதான் இந்த வீட்டுல வந்து வாழ போறாளே தவிர நீ போய் அங்க வாழ போறது இல்ல. சோ அவங்க இங்க வர்றதை நீ விரும்பல? அது இல்லடா, ஒத்து வராது, தேவையில்லாத குழப்பம்தான் வரும். நீ கோச்சிக்காத திலீப், வாழ்க்கைய யதார்த்தமா பாரு. அம்மா, எனக்கு ரேவதி ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ இல்லாம இன்னொருத்தி வேண்டாமா? என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? பையன் சந்தோஷமா இருக்கணும்னா நாம கொஞ்சம் இறங்கி வர வேண்டியதுதான். நாளைக்கு அந்த அம்மாவும் பொண்ணு இங்க வந்து நம்மள விரட்டினா? நீ தான் பிடி உஷாவாச்சே, ஓட்டத்துல கெட்டி இந்த கடற்கரையில ஓட வேண்டியதுதான். கொழுப்ப வள்ளி, ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? நீ வலிக்கு விழுவும் போது ஸ்டில் எடுத்தனே, அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு தடவை வலிக்கு விழுந்து எடுத்துறேன். உங்களை என்ன செய்ய போற? வேணாம், வலிக்கு விழு வேணாம்பா. ஹலோ இளங்கோ, குட் மார்னிங். தண்டாலா? இவ்வளவு தண்டால் பண்ற, உடம்பே குறையில, குண்டா இருக்க? இல்ல வரேன். வேற வேலை இல்லை உனக்கு, எல்லாத்துலயும் மூக்கு நுழைச்சிட்டு. அப்புறம் என்ன ஜம்பு, ஆஃபீஸ் போலையா? இல்ல, போனோம். 10 மணிக்கு போனா போறோம். அவுட்டோர் ஒர்க்கு. ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சது. நீ தான் வெட்டியா இருக்கியா, அதான் வந்தேன். அது ஒன்றும் இல்லை, பொண்டாட்டியும் குழந்தையும் கூட்டிட்டு போறா போல் இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அம்மா சொன்னாங்க. அது ஃபுல் ப்ராப்பர்ட்டியோட கூட்டிட்டு போற போல் இருக்கு. எனக்கு தேவையில்லாத விஷயம் அதெல்லாம், பொம்பளைங்க சமாச்சாரம். ஐயா, அதுக்கு இல்லை, அந்த வீட்டில் ஆம்பளைங்க யாரும் கிடையாது. உன் மச்சினி ஒன்று தான் வேலை செய்யுது. அந்த சம்பாத்தியம் தான் குடும்பம் நடக்குது. இதை வந்து இது எங்கள் அம்மா வந்து இந்த பக்கத்து வீட்டு மாமிட்ட பேசுன போது என் காதில் கேட்டேன், அவ்வளோதான். உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? வேற என்ன வேலை இருக்கு? இன்னொரு விஷயம் நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லித்தான் ஆனது. என்னன்னா, ஏதோ உன் குழந்தைக்கு ஜுவல்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் கடன் வாங்கிட்டு போனாங்க. பணத்தையும் திருப்பி தரல. அவன் கடனை கொடுப்பாங்களா இல்லை குடும்பம் நடத்துவாங்களா ஒன்றும் புரியல. இதை பற்றி அவங்க கவலைப்படணும், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையா? எங்கள் அம்மா சொன்னது ரைட்டு. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, நியாயமாக பார்த்தா நீ தான் ஆம்பளையா லட்சணமாக அந்த குடும்பத்தை நடத்தணும், அதை விட்டுட்டு ஒரு பொம்பளை சம்பாதத்தில் குடும்பம் நடத்துகிறாங்களே வெக்கமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க.
தயவுசெய்து நிறுத்துறியா? கோவம் வருதா? உண்மை சொன்னா கோவம் வரும். உன்ன மாதிரி ஆம்பளைங்களை அந்த உலகம் ஒதுக்கும். நியாயமாறு, நேர்மையாரு, பாசமாறு. ஆனா பேராசப்படாத. இது யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். என்னால முடிஞ்சது 10 நிமிஷம் யூஸ்ஃபுல்லா போச்சு. வரேன். என்னம்மா சீக்கிரம் வந்துட்டேன்? பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு? உனக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல, அவங்கள மீட் பண்ணணும். எதுக்குமா இதெல்லாம்? கவிதாக்கு இப்போ எப்படி இருக்கு? தலை சுத்தல் அப்படியே தான் இருக்கான். நான் தான் எழுந்திருக்காத அப்படியே படுத்துறேன்னு சொன்னேன். ஹாய் ரேவதி. ஹாய். வாங்க மாப்பிள்ள. மா கவிதாவுக்கு உடம்பு சரியில்லையாமே? அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல படிச்சேன். நான் இன்டர்நெட்ல தானே கொடுத்தேன். கவிதாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற சாக்குல ஆபீஸுக்கு மட்டமா நான் அங்கே இருந்தா வரேன். ஏன் ரேவதி, இந்த கட்டடிக்கிற விஷயத்துல பொம்பளைங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எங்களை மாதிரி முட்டாள்களுக்கு ஏன் இல்ல? நீ சொன்னது ரீல் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு நிஜமாலுமே உடம்பு சரியில்லை. அப்படியா? என்னாச்சு? பித்தவாந்தி. ஒன்றும் பெருசா ப்ராப்ளம் இல்லை. என் கண்டதை தின்னு இருப்பா, அதான் அவஸ்தைப்படுறா. வாங்க. எப்படி இருக்கீங்க? சந்திரா எப்பமா வந்தாரு? இப்பதான். காஃபி போட்டு கொடுக்குறேனே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ரொம்ப காஃபி சாப்பிட்டாலும் பித்தம். சரி, டாக்டர் கிட்ட போனீங்களா? ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டு? அவர் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. நீங்க வாங்க. நீங்க படுத்துங்க. வாங்க, டிஃபன் சூடா இருக்கு, சாப்பிடலாம். வேண்டாம்மா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். அம்மா கொஞ்சம் இருங்க. உங்க முன்னாடி நான் ரேவதி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். எஸ், ப்ரொசீட். யார் அந்த பையன்? எந்த பையன்? முந்தானத்து பீச் ரோட்ல நீ பின்னாடி உட்கார்ந்ததுனால பைக் பறந்துச்சே, அதை ஓட்டுனவன். ஓ, வில்லன் மாதிரி புல்லட்ல பின்னாடியே வந்தது நீங்க தானா? ஹெல்மெட் போட்டதுனால வில்லன் மாதிரியே இருந்தீங்க. வாய் அடக்கி வாசி. பாத்தியாமா, வில்லனா வில்லன். அவர் கண்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நல்லா கேளு உன் பொண்ணுகிட்ட. எதுக்கு எடுத்தாலும் வாயை கிழிச்சிட்டு சண்டைக்கு வருவாளே, இப்ப மட்டும் என்ன வாயில குழக்கட்டியா? இல்ல இல்ல, மெதுவடை. ஏய் ரேவதி, யாரு இந்த பையன்? அம்மா, அவர் பேர் திலீப்மா, என்னோட ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்டோ? அப்படியே வச்சுக்கலாமே. பாத்தியாமா திமிர, யார்கிட்ட என்ன பேசுறோம் ஞாபகம் இருக்கா? தெரியுமே, மிஸ்டர் இளங்கோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏய் தப்புமா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நான் அது தனியா உங்ககிட்டயே சொல்லிக்கிறேன். ஏன் எங்களை திடீர்னு பிரிச்சு வைக்கிறீங்களோ? எங்க முன்னாடி மகாராணிமா வாயை திறக்க மாட்டீங்களா? அவரு இந்த வீட்டு மாப்பிள்ள. அவர் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த திலீப் என்னை லவ் பண்றாரு. பாத்தியாமா, கேக்குற விதத்துல கேட்டா உண்மை ஆட்டோமேட்டிக்கா வெளியில வருது. பாத்தியா, செல்ல பொண்ணு தூக்கி வச்சு கொஞ்சினியே என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா பாரு. இன்னும் என்னெல்லாம் நடந்திருக்கோ அதையும் சொல்லு. சந்தோஷப்படாதம்மா, அப்படி எதுவும் நடக்கல. மா, திலீப் என்ன லவ் பண்றாரு, அது என்னமோ உண்மைதான். ஆனா நான் அவரை லவ் பண்ணல. சந்திரா, நான் அவகிட்ட தனியா பேசிக்கிறேன். இப்படி எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்டா சின்ன பொண்ணு பயப்படுறான். பயமா? எனக்கா? நோ 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 நோ. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். அண்ணன் ஸ்தானத்துல இருந்து கல்யாணத்துக்கு எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டு எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ரேவதி, அது வந்து... நீங்க சும்மா இருங்க. எனக்கு தெரியும் டி, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏன் தலையில தான் கைய வைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்தா? இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி மாட்டினேன். இடிச்சவாயி அப்பாவியா. நீ அப்பாவியா? ஓ, என்னால நம்பவே முடியலையே. அவரே சம்மதிச்சாலும் நீ விட்டுற மாட்டியே. ஷட் அப். யூ ஷட் அப். ஹேய், வேண்டாமா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. திலீப் நல்லவர், டீசெண்டான ஃபேமிலி தான். ஆனா உன்னையும் கவிதாவையும் விட்டுட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போக முடியும்? அதெல்லாம் சரி ரேவதி. இது என்னோட பர்சனல் விஷயம். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். யாரும் இதுல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க.
சம்பாதிக்கிறான்னு உன் பொண்ணை தலைமையில தூக்கி வச்சு ஆடினியே, ஒரு நாளைக்கு ஒன்னே கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுவாப்ப. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், அவ விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. நான் அவகிட்ட தனியா பேசிக்கிறேன். மாப்பிள்ளைய லட்சணமா இருக்க வேண்டியது தானே. இப்ப வாங்கி கட்டிக்கிட்டது தான் பாக்கி. இனிமே வாயை திறந்துக்க. வாங்க, இந்த வீட்டுல எல்லா நாளும் எனக்கு அவமானம் தான். என்ன பண்றீங்க? வந்துடுறேம்மா. இதை கொடுத்துருமா. May I come in, auntie? ஆமா ரேவதி, உட்காரு. உங்க அக்கா எப்படி இருக்கா? தலை சுத்தல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அது இருக்கத்தாம்மா செய்யும். மருந்து எழுதி கொடுக்குறேன். ஒருவேளை பிபியா இருக்குமோ? அதெல்லாம் இல்லைம்மா. ஒன்று நான் இங்கே வர சொன்னது இந்த மருந்துக்காகவோ உங்கள் அம்மாக்காகவோ இல்லை, ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல. என்ன ப்ராப்ளம்? ஒரு விடோ கர்ப்பமாக இருக்கிறது அதிர்ச்சியான விஷயம் இல்லையா? இது உனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. அப்போ இது உங்களுக்கு நேத்துக்கே தெரியும்? பின்ன ஏன் சொல்லலாம் ஆண்டி? எப்படிம்மா சொல்றது? உங்க அம்மா தான் நம்ம கூட வாசல் வரைக்கும் வந்தாங்களே. எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமே. அஃப்கோர்ஸ் டெஸ்ட் எடுப்போம், ஆனா என் டயக்னோசிஸ் இது வரைக்கும் தப்பா போனதில்லை. வீட்டை விட்டு அவ வெளியில போறதே இல்லை. எந்த ஆம்பளை கிட்டயும் தலை நிமிர்ந்து கூட பேச மாட்டா. அப்புறம் எப்படி இப்படி? கேளு, தனி உங்க அக்கா கிட்ட கேட்டு பாரு. ஏன் ஆண்டி, கர்ப்பமா இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? டெஃபினட்டா சந்தேகம் வரலாம். மொத்தத்துல யாரோ ஒரு ஆணோட உங்க அக்காவுக்கு நிச்சயமா தொடர்பு இருக்கு. ஆனா அது யாருன்னு தெரியலையா ஆண்டி? உங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க? சந்திராவோட ஹஸ்பண்ட் இளங்கோ தான் வருவாரு. வந்துட்டு நேரா சந்திரா ரூமுக்கு போவாரு. குழந்தையோட விளையாடிட்டு திரும்பி போயிடுவாரு. தங்க கூட மாட்டாரு. சாப்பாடு கூட சந்திரா தான் போடுவா. என்கிட்டயாவது சிரிச்சு ஜோவியலா பேசுவாரு, ஆனா அக்கா கிட்ட பேசக்கூட மாட்டாரு. உங்க அக்கா வெளியே எங்கெல்லாம் போவாங்க? கோவிலுக்கு தான் போவா, ஆனா சீக்கிரம் திரும்பி வந்துருவா. I see. இப்போ என்ன ஆண்டி பண்றது? யோசிக்கணும். அவளை தொட்டவன் நல்லவனா இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்பதான் இந்த விடோ ரீமேரேஜ்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சே. ஒரு பேச்சு கேட்குறேன் ஆண்டி, ஒருவேளை இதெல்லாம் ஒத்து வரலன்னா என்னத்த பண்றது? அபார்ட் பண்ண வேண்டியதுதான். ரேவதி, உங்க அம்மாட்ட இப்போதைக்கு இந்த விஷயம் எதையும் சொல்ல வேண்டாம். அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட். டோன்ட் ஃபர்கெட் தட். நான் இது யாருக்கிட்டையும் சொல்லலை டாக்டர். ஈவன் சந்திராக்கு கூட இது தெரிய வேண்டாம். உங்களுக்கு தான் அவளை பற்றி தெரியுமே. ரேவதி, 15 இயர்ஸாக நான் உங்கள் நெய்பர். உங்கள் ஃபேமிலி பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன பண்ணுற, இன்னைக்கே உங்கள் அக்காவை இந்த மெடிசின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். டோன்ட் வரி. நான் வரேன் ஆண்டி.